திருச்சிற்றம்பலம். இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகாய கருட கிழங்குன்னு சொல்லுவோம். இது வந்து விஷ்ணுக்கு உகந்தது ஆகாய கருட கிழங்கு. இந்த கிழங்கை வந்து நீங்கள் வீட்டு முன்னுக்கு நீங்கள் வந்து கட்டினீங்கனாலே வந்து பாம்பு பள்ளி பாய்ச்சா அதாவது தீய சக்திகள் எதுவும் ஏவலோ செய்வனையோ பில்லி சோனியமோ ஓமளிப்போ கந்துச்சு நம்ம வீட்டுக்குள்ளேயே நாடாது. அந்த அளவுக்கு இது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லானது. ஆனால் வாங்கி நம்ம வந்து அப்படியே கட்டக்கூடாது. இதை வந்து சுத்தமாக கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு இதுக்குன்னு சில மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை வந்து ஒரு 108 ஒரு 1008 நம்ம வந்து அதுக்கு பாயிண்ட் கணக்கில் கொடுத்து அதை ஏற்றி அதை வந்து நம்ம முறைப்பிரகாரம் அவங்களுக்கு கொடுத்து விட்டு நம்ம கட்டும் போது அவங்க வீட்டுகளில் தீய சக்தி இருந்தாலும் அதை இழுத்து அப்படியே எரிச்சிடும். நம்மளை சுற்றி நம்ம வீட்டை சுற்றி ஒரு 10 அடி தூரத்துக்கு எது இருந்தாலும் இழுத்துடும். அதே போல் இந்த கிழங்கு வந்து எப்படி தழுக்குதுன்னு பாருங்கள். இது மாதிரி தழுக்கும் போது இந்த குடும்பத்தில் வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லை நல்லா இருக்குது அப்படின்னா அந்த கிழங்கை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது கூடி விட்டு படர ஆரம்பிக்கும். அதுலேயே வந்து இந்த குடும்ப வளர்ச்சிக்கு போகுதுன்றதை செஞ்சுக்கலாம். தீய சக்தி ஏவல்கள் இந்த மாதிரி இருக்குது செய்து அப்படின்னா அதை இழுத்து தன் மூலிமா இழுத்து இதுக்குள்ளே ஆட்கொண்டு அதை செத்து போயிடும். இதே செத்து போகிறோம் அழுகி போயிடும். அதுலேயே நம்ம பார்த்துக்கலாம். இது ஆகாய கருடக்கிழங்கு. இதை கட்டுறது மூலியமாக வீட்டுகளில் வந்து செல்வம் லட்சுமி கடாட்சியம் ஒரு நல்ல ஒரு மன நிம்மதிகள் எந்த ஒரு துரு ஆத்மாக்களோ இல்லை கெட்டதுகளுக்கு எதுவும் நாடாது. ரொம்ப சிறப்பான ஒரு வழிமுறைகள். இது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும்.